சென்னை பரந்தூர் ப்ராஜெக்ட பத்தி நிறைய பேரு நிறைய பேசிட்டீங்க. ஒரு பக்கம் வந்து இது சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் அப்படிங்கறத தாண்டி இது வந்து ஒரு பெரிய ஹப். அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே டேட்டாஸா நிறைய பேர் பேசியிருக்கிறீங்க. ஆனா இப்போ ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைடு தாவேகா நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஃபார்மர்ஸ் மேல அக்கறையே கிடையாதா? நீங்கெல்லாம் வந்து டெய்லி உணவு சாப்பிடுறீங்கல்ல, அப்ப நீங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? அப்படி உங்களுக்கு தொழில்துறை வந்து முக்கியமா அப்படின்ற கேள்வியெல்லாம் என்னால பார்க்க முடியுது. முதல்ல வந்து ரெண்டு விஷயம் தான் இந்த வீடியோல கன்வே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட கேன்சல் பண்றாங்க இல்லையா? கேன்சல் பண்ண உடனேயே அங்க இந்த ப்ராஜெக்ட் நடக்க போறது இல்ல அப்படிங்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இந்த ப்ராஜெக்ட நாங்க கேன்சல் பண்றோம், இந்த இடத்துல அதாவது ஆல்டர்னேட்டிவ் சைட்ல நாங்க இந்த ப்ராஜெக்ட மாத்தி கட்டமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். ஜூலை 2026 வர இருக்கிற டேட்டா படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஒரு அபிஷியல் ரெக்வஸ்டையும் சப்மிட் பண்ணல. இந்த பரந்தூருக்கு பதிலா நாங்க வேற இடத்த பார்க்க போறோம் அப்படிங்கிற அபிஷியல் ரெக்வஸ்ட் எதுவுமே வரல. அப்போ வேற ஒரு சைட்டை பார்க்காம, வேற ஒரு மாற்று இடத்தை பார்க்காம இந்த இடத்தை அப்ரப்டா கட் ஆஃப் பண்றது எதன் அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால இது ஒரு கன்ஃபார்ம்டு கேன்சலேஷன் கிடையாது. ரெண்டாவது விஷயம், விஜய் அண்ணா வந்து இந்த ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, விவசாயிகளுடைய நலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த பரந்தூர்ல வாங்கின நிலம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திரும்ப விவசாயிகள் கிட்ட கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப இங்க பரந்தூர் ப்ராஜெக்ட் தான் கேன்சல் ஆயிருக்கே தவிர, விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கின 1500 இருந்து 1700 ஏக்கர் இருக்குள்ள இந்த ப்ராஜெக்டாக அதை திரும்ப விவசாயிகள் கிட்ட கொடுக்கவே இல்லை. அதுக்கான எந்த ஒரு தெளிவான அறிவிப்பும் வரல. அப்ப அங்க கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இங்க பரந்தூர் ப்ராஜெக்ட் வரப்போறது கிடையாது, ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு ப்ராஜெக்ட நாங்க ப்ரப்போஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மீன் டெம்ப்ளேட்க்கு பொருந்தும் அப்படின்னா, பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான். உங்களுக்கு விவசாயிகள் மீது அக்கறை அப்படின்னா ப்ராஜெக்ட் கேன்சல் ஆஃப் பண்ணிட்டு இடத்தை திரும்ப விவசாயிகள் கிட்ட கொடுப்போம் தானே அறிவிச்சிருக்கணும். அப்ப இங்க விவசாயிகளோட நலன் அப்படிங்கிறது என்ன? திரும்ப அங்க வேற ஏதோ ஒரு சைட்டு தானே வரப்போகுது, வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் தானே வரப்போகுது. அப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்க விவசாயிகள் நலன் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மூணாவது விஷயம், திடீர்னு வந்து நேத்துல இருந்து விவசாயிகள் பக்கம் நிக்கிறோம்னு சொல்லி தாவேகா நண்பர்கள் ஒரே ஸ்டோரியா போடுறீங்க இல்லையா? என்னுடைய கேள்வி என்னன்னா, தேர்தல் அறிக்கையில சொன்ன விவசாய கடன் முழு தள்ளுபடிய பண்ணல, அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சு 50,000க்குள்ள கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் முழு தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சார்ல. அப்ப உங்களுடைய விவசாயிகள் மீதான அக்கறை எங்க போச்சு? ரெண்டாவது, மே ஜூலை மந்த்ல விவசாயிகள் பயங்கரமா போராடினாங்கல்ல, அப்ப உங்களுக்கு அவங்க மீதான அக்கறை எங்க போச்சு? அதனால விவசாயிகளுக்கான அரசு அப்படிங்கிற டேக்லைன் எல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த இடம் திரும்ப விவசாயிகள் கைக்கு போகல, வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போகுது. And gentlemen, the rest of the India is going to go forward. Tamil Nadu will be left behind. 27,000 crores for Greenfield Airport for Tamil Nadu. 2007ல இருந்து இதுக்காக விதை போட்டு வேர் போட்டு இங்க வந்து நிக்குது. இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஏர்போர்ட் இனிமே வராது. அரசியல் ஏமாற்றும் அரசியல் இருக்கும் வரை எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இனிமே நடக்காது. பரந்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மட்டும் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டோட லெவல் எங்க இருக்கும்? டிஎம்கே ஒரு growth கொண்டு வரும், அதுக்குள்ளேயே ஆட்சி மாறிடும், வேற ஒருத்தவங்க வந்து டப்புன்னு போட்டுருவாங்க. அசம்பிளி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸோட ரொம்ப பிரில்லியண்டா மேனிபுலேட் பண்றாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி 45% ஆஃப் த லேண்ட் மட்டும் தான் அக்வயர் பண்ணப்பட்டிருக்கு, மிச்சத்துல வாட்டர் பாடிஸ் அப்படின்னு. வாட்டர் பாடியை எப்படி அக்வயர் பண்ணுவாங்க? அப்போ வாட்டர் பாடிஸ் பிளஸ் 45% ஆஃப் த பீப்புள்ஸ் அக்ரிகல்ச்சரல் பிளாட்ஸ் இதெல்லாம் அக்வயர் பண்ணப்பட்டதுன்னா மொத்தமா சேர்த்து அது 90% தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது தானே கரெக்ட். நான் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் கேனல்ஸ் இதெல்லாம் வந்து we are not going to acquire. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். So they are twisting with words. If you see today's assembly, they are twisting with words. Especially அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. What is she going to bring? Is it going to be a SIPCOT? Is it going to be an IT firm? Is it going to be industry, factory? எந்த ஒரு கிளியரான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனும் அவங்க சொல்லல. She brilliantly portrayed that she has given a better speech, but she fumbled with words. தொழில் வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம் அப்படின்றாங்க. என்ன கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாவே சொல்லல. ஆல்டர்னேட்டிவ்
if there's going to be an extension for Meenambakam, how many families are going to be affected? Just imagine the amount of cost the government will have to bear for that. Then industrial masters வந்து நீங்க ஃபூல் பண்ற வகையில அங்க வந்து மில்லட்ஸ் இருக்கு, கிரெயின்ஸ் இருக்கு. பிலடெல்பியா ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, பென்சில்வேனியால, அங்க கூட தான் மில்லட்ஸ், கிரெயின்ஸ், ஃபார்மர் லேண்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் பிளாட்ஸ் அத கையகப்படுத்தி தான் ஏர்போர்ட் கொண்டு வருவாங்க. நீங்க என்னவோ வந்து புதுசா ஏதோ சொல்ற மாதிரி அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அக்வயர் பண்ண 90% ஆஃப் த லேண்ட வந்து என்ன பண்ண போறீங்க? ஸ்கொயர் மாப்பிளைக்கும் லாட்டரி மருமகனும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ எந்த வீட்டு மருமகனுக்கு இந்த லேண்ட் போக போகுதுன்னு தெரியும். ஆக மொத்தம் இந்த பொருளை வேஸ்ட் பண்ண போறாங்க. ஆந்திராவின் வளர்ச்சிக்காக வேர்வை சிந்தி உழைத்து கொண்டிருக்கிறது தாவேகா அரசு. அந்த பரந்தூர்ல போராட்டம் பண்ணதே சுமார் 1000 இருந்து 1500 பேர் தான். ஆனா இவங்க ஒரு மிகைப்படுத்தி 2000 குடும்பம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து they are twisting things and they are exaggerating it. Such a lot of ridiculous justifications are produced in the assembly. லாஜிக்கலா யாரும் क्वेश्चन எழுப்புறதோ இல்ல அப்போஸ் பண்றதோ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 110 உத்தரவு வேற போட்டு சொல்லிருக்காரு சிஎம். நார்த்ல பாத்தீங்கன்னா 800 போர்ட் இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கு, பாத்தீங்கன்னா தாம்பரம் அந்த டிஃபென்ஸ் ஏரியா அப்படி இப்படின்னு போயிடும். சவுத்லயும் போக முடியாது, இது ஐடி செக்டர். இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுதான் பரந்தூரை அவங்க வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு பின்னடைவை சந்திக்க போகிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் சிங்கப்பூரா வாக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு எவ்வளவு பின்னாடி போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது வெறும் ஏரோப்ளேன்ஸ் வந்துட்டு போறதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு இப்ப இருக்கிற தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறது என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை இந்த பரந்தூர் விமான நிலையம் ப்ராஜெக்டை இழுத்து மூடினதன் மூலமா நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு தெரியுமா தெரியாதா டிவி கேக்கு? பக்கத்துல இருக்கிற ஹைதராபாத்ல ஜிஎம்ஆர் தொடர்ச்சியா ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றது போல தொடர்ச்சியா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா டெர்மினல் கிரியேட் பண்ணி 55 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு உருவாக்க போறோம்னு சொல்றீங்க. ஆனா பரந்தூரோட ப்ராஜெக்ட் வந்து 100 மில்லியன் பீப்புளை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு, பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு லாங் டேர்ம் விஷன். இது நாட் ஓன்லி ஏர்போர்ட், அதை சுத்தி தொழிற்சாலைகள், கார்கோஸ், ஹோட்டல்ஸ், பிசினஸ் பார்க்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு புதிய பொருளாதாரம், ஒரு நியூ எக்கனாமிக் ஈகோசிஸ்டம் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு தமிழ்நாடு இழந்திருக்கிறது. ரொம்ப ஈஸியா அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி டிஎம்கே பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு 90% மேல நில உரிமையாளர்களுக்கு அதுக்குண்டான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் எல்லாம் வாங்கி எல்லா விஷயத்தையுமே ஃபினிஷ் பண்ணி கிட்டத்தட்ட எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஜஸ்ட் லைக் தட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. காரணம் என்ன சொல்றீங்க? விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒட்டுமொத்த அடுத்த 20 to 30 இயர்ஸுக்கான தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை மொத்தமா ஸ்டாப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு கூட எனக்கு தெரியல. எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் புதுசா ஒரு ஏர்போர்ட் கிரியேட் பண்ணி 100 மில்லியன் கெப்பாசிட்டி பேசஞ்சர்ஸ் வந்துட்டு போறதுக்கு உண்டான புதிய தொழில் முகாந்திரமா உருவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு நீங்க ஸ்டாப் பண்ணி இருக்கிறீங்க. இதன் மூலமா தமிழ்நாடு எத்தகைய பின்னடைவை சந்திக்க போகும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப தெரியாது, ஒரு 5 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா கோவிட் பீரியட்ல இருந்து, அதாவது வீழ்ச்சியிலிருந்து ஆட்சியை தொடங்கிய டிஎம்கே இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க கடந்த 5 வருடங்கள்ல. ஆனா நீங்க இப்ப செய்திருக்கக்கூடிய விஷயத்தினால வரும் காலத்துல இது மாதிரி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி வருமா அப்படிங்கறதே $1 மில்லியன் கொஸ்டினா தான் பார்க்கப்படுது. இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் பண்ணிட்டீங்க. அதற்கு மாற்றாக உங்களால புதுசா எந்த இடத்துல விமான நிலையம் உருவாக்க முடியும்? இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஃப்ரம் த பிகினிங் மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க அரசியல் பண்றதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள்ல பண்ணலாம், நிறைய துறைகள்ல பண்ணலாம். ஆனா தொழில்துறையில பண்றீங்க அப்படிங்கிறது நாட் ஓன்லி தொழில்துறை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பையும் இழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு ஒன்லி பாலிடிக்ஸ் பண்றதுக்காக மட்டும் பண்ணியிருக்குது டிவிக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.
மக்களாகிய நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.